வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிடச் செய்திகளுக்காக நான் திலகவதி. கோவையில் திமுகவின் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என அதிமுக அறிவிப்பு. திருவண்ணாமலையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 5 பேருக்கு வாந்தி மயக்கம். மணிப்பூர் முதலமைச்சரின் இல்லம் அருகே வீடுகளுக்கு தீ வைப்பு. அமெரிக்காவில் நகைக்கடைக்குள் கும்பலாக புகுந்து கொள்ளை. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட்டில் சூப்பர் 8 சுற்றில் நீடிக்கும் இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்தி தொகுப்பில் இன்றைக்கு பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் ஒருமித்த குரலாக ஒலிப்பார்கள் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அரசியலமைப்பு சாசனத்தை மாற்ற நினைத்தவர்களை அதன் முன் மண்டியிடச் செய்தவர்கள் இந்திய மக்கள் என பெருமிதம் தெரிவித்தார். தமிழக எம்பிக்கள் 40 நபர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்யப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பியவர்களுக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என முதலமைச்சர் பதிலளித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகுது. தமிழ்நாட்டில் மதவாத சாதியவாத அரசியல் ஈடுபடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கோவையில் திமுக முப்பெரும் விழாவில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் பேசியதை தற்போது காணலாம். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்ற செய்வதற்கான கூட்டணி. எஃகு கோட்டை போல் இருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறும் என்று நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரிகள் சிதறி ஓடுகிறார்கள். போட்டி இல்லை என்று எடப்பாடி அவர்கள் அறிவித்து விட்டார். திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். சாதியவாத அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. அதற்கு சிதம்பரம் வெற்றியும் தருமபுரி வெற்றியும் சான்று. தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று நேற்று வரை சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு தொடர்பாக அதிமுக ஆலோசனை நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என முடிவு செய்யப்பட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள திமுக ஆட்சியில் நடந்த அனைத்து தேர்தல்களும் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என அதிமுக தலைமை குற்றம் சாட்டியுள்ளது. போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எதற்குமே ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து
ஒரு தேர்தலை வந்து ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகத்தில் நடக்காது என்கின்ற வகையில தான் இந்த தேர்தலை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது தமிழ் மொழி பிரிவில் லோகேஷ் ரகுராமனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவ்விருது லோகேஷ் ரகுராமனுக்கு அளிக்கப்பட உள்ளது. இதேபோல சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது தமிழ் மொழி பிரிவில் யூமா வாசுகிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய தன்வியின் பிறந்தநாள் என்ற கதைகள் கொண்ட புத்தகத்திற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. பல்வேறு மொழிகளில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்காக எழுதப்படும் சிறந்த படைப்புகளுக்கு முறையே சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார், சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தனது வாழ்க்கையை சுற்றிய கதைகளே தன்வியின் பிறந்தநாள் என்ற கதை தொகுப்பு என பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் யூமா வாசுகி தெரிவித்திருக்கிறார். விருது அறிவிக்கப்பட்டது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்டதை காணலாம். தன்வியின் பிறந்த நாளில் இருக்கக்கூடிய கதைகள் பட்டுக்கோடையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த பின்னணியாக கொண்டு, அந்த சூழலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட கதைகள் தான். அங்கே வரக்கூடிய வீடுகள், அங்கே வரக்கூடிய மனிதர்கள், அங்கே உள்ள ஆடு, அது மாதிரி மாடுகள் உள்ளிட்ட பிராணிகள் எல்லாமே அந்த கதைகளில் நிறைஞ்சிருக்கும். அந்தளவுக்கு அந்த கதைகள் வந்து சிறார் கதைகள் அப்படிங்கிற சிறார் கதைகள் என்றாலும் கூட ஒரு பிராந்தியத்தினுடைய அடையாளம் கூட கூடி வரக்கூடிய கதைகளாக எனக்கு தோணுச்சு. இப்போ குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் நிறைய நான் வந்து மொழிபெயர்த்திருக்கேன். ஏறத்தாழ ஒரு 60-70 புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் அப்போ நம்முடைய அனுபவத்தை மையமாக வச்சு அந்த சிறுவருக்கான கதைகள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எழுதும்போது எனக்கு நிறைவான அனுபவத்தை கொடுத்த கதைகள். இதுக்கு பால புரஸ்கார் விருது கிடைச்சா நான் எதிர்பாராதது, ரொம்ப மகிழ்ச்சி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பள்ளத்தாக்கில் வேன் விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்தது. ருத்ரபிரயாக் அருகே மலைப்பாதையில் 26 பேருடன் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. விழுந்த வேகத்தில் வேன் நசுங்கிய நிலையில் உள்ளே இருந்த 14 பேர் உயிரிழந்தனர். மற்றவர்கள் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலர் உடல்நிலை மோசமாக இருப்பதால் இறப்புகள் உயரக்கூடும் என மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையின் கமாண்டர் மணிகண்ட மிஸ்ரா தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான வாகனம் டெல்லியிலிருந்து வந்தது தெரியவந்துள்ளது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் உத்தரகாண்ட் வாகன விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை கட்டமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்னும் 2 மாதங்களில் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பயணிகள் வசதிக்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடுமையான பாதுகாப்பு அம்சங்களுடன் ரயிலின் உட்புறம், வெளிப்புறம், முகப்பு பகுதி, படுக்கை வசதி இருக்கைகள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலானது மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. இதற்காக பெங்களூருவில் உள்ள ரயில் பிரிவில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் போர்மேன்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலக பாதுகாப்பு பயிற்சி மைய இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் கடந்த மே 9ஆம் தேதி நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் விதிமுறை மீறி செயல்படும் பட்டாசு ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு குழு உறுப்பினர் கூட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர் பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் போர்மேன் மற்றும் தொழிலாளருக்கு பயிற்சி காலம் அறிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சிக்கு முதல் முறை அழைத்து வராதவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2வது முறையும் அழைப்பு விடுத்து வராதவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமும், 3வது முறையும் அழைத்து வராதவர்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்திய கனடா அணிகளுக்கு இடையேயான T20 உலகக்கோப்பை போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்து அளிக்கப்பட்டது. நடப்பு 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தோல்வியே காணாத இந்திய அணி 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டது. தொடரில் இருந்து வெளியேறிய கனடா அணி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது.
மழை காரணமாக போட்டி தொடங்காமலேயே ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்து அளிக்கப்பட்டது. லீக் சுற்று முடிவில் குரூப் ஏ பிரிவில் 7 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது. ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் மசூர் பருப்பு வழங்கலாம் என்ற நிலையில் எந்த அடிப்படையில் அதிக விலையில் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்று விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் கொள்முதல் செய்யக்கோரி தனியார் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் நிறுவனம் தரப்பில் கூடுதல் ஊட்டச்சத்து நிறைந்த மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுத்துள்ளது என்றும், விலை குறைந்த மசூர் பருப்பை கொள்முதல் செய்யும் போது தமிழக அரசுக்கு மாதத்துக்கு 150 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர், தமிழக மக்கள் மசூர் பருப்பை விட துவரம் பருப்பையே அதிகம் விரும்புகின்றனர் என்பதால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுவதாகவும், எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் மசூர் பருப்பும் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எந்த அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தில் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது குறித்து 2 வாரங்களில் விளக்கமளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பாப்பார முனியப்பன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து 5 நதிகளின் தீர்த்தங்கள், பால்குடம், முளைப்பாரி ஆகியவற்றை பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் எடுத்துச் சென்றனர். பின்னர் பக்தர்கள் கோயிலை சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ராமலிங்க பிரதிஷ்டை விழாவையொட்டி விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் உள்ள ராஜமாரியம்மன் கோயிலில் சுமங்கலி வரம், திருமண வரம் வேண்டி நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்தபோது தனது அறையில் 2.5 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் ஜூன் 19ஆம் தேதி வரை 3வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கை இறுதி தீர்ப்பாக மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மதுரை போடி நாயக்கனூர் இடையே இன்று அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. மதுரை போடி நாயக்கனூர் இடையே தற்போது விரைவு ரயில்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழித்தடங்களில் விரைவில் மின்சார ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் நிலையில் வேகத்தை அதிகரிக்கும் முயற்சியில் தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இதனால் மதுரை போடி நாயக்கனூர் வழித்தடங்களில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்காக சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தண்டவாளங்களில் ஏற்படும் அதிர்வுகள், அழுத்தங்களை கண்டறியும் வகையில் இந்த சோதனை ஓட்ட முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இன்று நடைபெறும் சோதனை ஓட்டத்தில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்ட சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மதுரை போடி நாயக்கனூர் ரயில் வழித்தடத்தை கடக்கவோ அருகே செல்லவோ வேண்டாம் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பில் ஏற்றுமதி, தொழில் வாய்ப்புகள் மற்றும் தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் கருத்தரங்கம் தொடங்கியுள்ளது. தனியார் கல்லூரியில் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி 2 நாட்கள் நடைபெறவுள்ளன. கண்காட்சியில் கைவினைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் பொது மேலாளர் சுரேஷ் கண்ணன், இணை பொது மேலாளர் கணேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பிரசன்ன பாலமுருகன், அரசின் திட்டங்கள், ஏற்றுமதி
உற்பத்தியாளருக்கான மானியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். ஏற்றுமதி தொழில் தொடங்குவது குறித்து எஸ். சிவராமன் விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை, சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள், பெண்கள் என பலரும் பங்கேற்றனர். செமினார் கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இதை பயன்படுத்தி அவங்க முன்னேறதுக்கு உதவியாக இருக்கிற புதிய தமிழுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்போர்ட் கிளாஸ் வெளியே எல்லாம் பார்ப்பீங்க 10,000, 50,000, 20,000, 30,000. இவங்க ஒரு சிறு முதலீட்டில் எங்களை மாதிரி இவங்களுக்கு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இது தர்றது உண்மையிலேயே பெரிய தொண்டு. தேசிய அளவில் பெண் காவலர்களுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியை சென்னையில் டிஜிபி சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். Special Shooting AIPDM Competition Women 2024 Open. செங்கல்பட்டு மாவட்டம் ஒட்டிவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கமாண்டோ பயிற்சிப் பள்ளி மைதானத்தில் துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜூன் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 454 பெண் காவலர்கள் பங்கேற்றுள்ளனர். 13 பிரிவுகளின் கீழ் துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகள் நடைபெறவுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் வெள்ளை நிற பலூன்கள், புறாக்களை பறக்கவிட்டு டிஜிபி சங்கர் ஜிவால் போட்டியை தொடங்கி வைத்தார். முன்னதாக துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பங்கேற்க உள்ள பெண் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை டிஜிபி சங்கர் ஜிவால் ஏற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய சங்கர் ஜிவால், பெண் காவலர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் தமிழ்நாடு காவல்துறை முன்னிலை வகிப்பதாகவும் வரும் ஆண்டுகளிலும் இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இவ்விழாவில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஓசூரில் கழிவுநீருடன் தண்ணீர் வருவதாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் புதிய பைப்லைன் அமைத்திருக்கிறது. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன எலசகிரியில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை அருந்தி 60க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் என உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுகாதார பணிகள் முடுக்கிவிடப்பட்டு மருத்துவ முகாம் அமைத்து வீடு வீடாக பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 4வது வார்டுக்குட்பட்ட காமராஜ் நகரில் 100க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள், 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த பகுதியில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து உடனே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சில இடங்களில் கழிவுநீர் கால்வாயில் அமைக்கப்பட்டிருந்த குழாய்களை அகற்றி புதிய பைப்புகளை அமைக்கும் பணிகளை துரிதமாக மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 5 பேருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செங்கத்தில் இயங்கி வரும் என்ஆர் பிஸ்மி உணவகத்தில் ஏழுமலை என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென 5 பேருக்கும் வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அனைவரையும் அருகில் இருந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஏழுமலையின் மகன் அஸ்வின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற 4 பேரும் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதனை செய்ய தவறுவதால் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். காரைக்குடியில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மிகவும் பழமையான பொருட்களை காட்சிப்படுத்தும் பொம்மை காதலன் என்ற பெயரில் தம்பதியினர் அருங்காட்சியகம் வைத்து அசத்தியுள்ளனர். காரைக்குடி கழனிவாசலைச் சேர்ந்த மகாதேவன் இந்தியா முழுவதும் பயணிக்கும் வேளையில் சேகரித்த அரிய பொருட்கள், செல்வந்தர்களின் விலை உயர்ந்த கார்கள் போன்ற பொம்மைகள், மோட்டார் சைக்கிள்கள், மரத்தாலான கலை நயமிக்க பொருட்களை 15 வருடங்களுக்கு மேலாக சேகரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். மகாதேவனின் இத்தகைய முயற்சிக்கு அவரது மனைவியும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். மகாதேவன் தம்பதியினர் தாங்கள் சேகரித்த சாரட் வண்டிகள், ஒளிப்பட கருவிகள், வானொலி என 2500க்கும் மேற்பட்ட பொருட்களை பொம்மை காதலன் என்ற பெயரில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த அருங்காட்சியகத்தை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர், டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அபாஷ்குமார் ஆகியோர் பார்வையிட்டனர். பொதுமக்கள் ஏராளமானோரும் பாரம்பரிய பொருட்களை கண்டு ரசித்தனர். பார்க்கும்போது தாத்தா பாட்டி காலத்துக்கு மேலே ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இது நான் பிறக்கும் போதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா காலத்தில் உள்ளது, இதெல்லாம் தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு. நான் உடுமல்பேட்டையிலிருந்து வர்றேன்.
இங்கே வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுடைய தாத்தா கிட்ட நான் அது மாதிரி கேட்டிருக்கேன். சில டாய்ஸ்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க தாத்தா அப்படின்னு. அப்போ என்னால் அதெல்லாம் வந்து பார்க்க முடியலை. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அதாவது நான் என்ன சொல்கிறது, நான் பழைய ஜென்மத்துக்கே போன மாதிரி ஒரு இதாக இருக்குது. குழந்தையாகவே மாறிட்டேன். கார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தில் நடிகர் விக்ராந்த் இணைந்துள்ளார். கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். இந்த படம் செப்டம்பர் மாதத்தில் வெளியாகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தற்போது AR முருகதாஸ் இயக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். இதில் துப்பாக்கி படத்தில் வில்லனாக நடித்த வித்யுத் இணைந்திருக்கிறார். இந்நிலையில் நடிகர் விக்ராந்த் இந்த படத்தில் இணைந்துள்ளதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இப்படத்தின் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வருவதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்து வருகின்றனர். விழுப்புரத்தில் வட்டாட்சியர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், இடைத்தரகர் ஆகியோரின் வீடுகளில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத் துறையினரின் சோதனை 7 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றது. கடந்த 2015 முதல் 2017 ஆண்டு வரை உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உழவர்களுக்கு வழங்கப்பட்ட விபத்து இழப்பீடு, திருமண உதவித்தொகை போன்ற திட்டங்களில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் சுந்தரராஜன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தேவிகா மற்றும் இடைத்தரகராக செயல்பட்ட முருகன் ஆகியோர் மீது விழுப்புரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையில் 8 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இவர்களது வீடுகளில் கடலூர் மற்றும் விழுப்புரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினர் 4 குழுக்களாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் முருகன் வீட்டில் பயனாளிகள் 150 நபர்களுக்கு வழங்கப்பட்ட செக் நகல்களை கைப்பற்றினர். அதேபோல் வட்டாட்சியர் சுந்தரராஜன் இல்லத்திலிருந்து 1,50,000 ரூபாயை கைப்பற்றினர். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற ஏலத்தில் 77 மூட்டை மஞ்சள் 7,69,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. அரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 15 விவசாயிகள் கொண்டு வந்திருந்த 77 மூட்டை மஞ்சள் ஏலமிடப்பட்டது. இதில் விரலி மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 16,649 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும் விற்பனையானது. குண்டு மஞ்சள் குவிண்டால் 7,509 ரூபாய் முதல் 10,899 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. குருணை மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 13,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6,009 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த வாரத்தை விட மஞ்சள் வரத்து குறைந்ததால் விலை சற்று அதிகரித்து விற்பனையானது. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மலையாள மாதத்தின் மிதுனம் மற்றும் தமிழ் மாதத்தின் ஆனி மாத மாதாந்திர பூஜைக்காக ஜூலை 14ஆம் தேதி மாலை சபரிமலை நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும் நிலையில் விடுமுறை நாளான இன்றைக்கான முன்பதிவும் முழுவதும் நிறைவடைந்துள்ளது. தொடர்ந்து ஜூன் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பூஜைக்காக பக்தர்கள் இனி வரும் ஜூன் 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் மட்டும் sabarimala.org.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தினசரி 80,000 பக்தர்களுக்கு தரிசன அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. 4 வினாடிகள் வரை உணரப்பட்ட நில அதிர்வால் அப்பகுதியில் இருந்த மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர். திருச்சூர் மாவட்டம் குன்னங்குளம், பழையனூர் உள்ளிட்ட கிராமங்களில் சில வினாடிகள் நில அதிர்வு உணரப்பட்டது. காஷ்மீர் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் உயரமான ரயில் பாதையில் போக்குவரத்து விரைவில் தொடங்க உள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மலைப்பாங்கான பகுதி என்பதால் காஷ்மீரில் ரயில் போக்குவரத்து மிக கடினமான ஒன்றாக இருந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இரு மலைகளுக்கு இடையே தரைமட்டத்திலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் பிரம்மாண்டமான பாலம் அமைக்கப்பட்டு அதில் ரயில் பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. செனாப் நதியின் மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் பொறியியல் அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்நிலையில் இந்த பாலம் வழியாக காஷ்மீரின் ரம்பன் மற்றும் ரீசி பகுதிகளுக்கு இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 1.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் மூலம் காஷ்மீருக்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்குமான ரயில் போக்குவரத்து எளிதாகும் என்றும் கருதப்படுகிறது.
இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. ஜூன் 7ஆம் தேதியுடன் முடிந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 655.817 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. ரிசர்வ் வங்கி புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 30 பில்லியன் டாலர்கள் உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலையில் அரசிடம் உள்ள வெளிநாட்டு பணம் மூலம் 11 மாதங்களுக்கான இறக்குமதி தேவைகளை சமாளிக்க முடியும். ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை மதிப்பிடும் அளவுகோல்களில் ஒன்றாக அந்நிய செலாவணி கையிருப்பும் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. கச்சா எண்ணெய் முதல் தங்கம் வரை பல்வேறு பொருட்களுக்கு வெளிநாடுகளையே இந்தியா பெரிதும் சார்ந்திருக்கும் நிலையில் அந்நிய செலாவணி மூலம் மட்டுமே அவற்றை வாங்க வேண்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திபெத் தலைவரான தலாய் லாமாவை அமெரிக்க நாடாளுமன்ற குழு அடுத்த வாரம் சந்திக்க உள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக திபெத் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி உள்ளிட்டோர் இந்த குழுவில் உள்ளனர். திபெத் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சீனா தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் தீர்மானம் இயற்றப்பட்ட நிலையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. திபெத் தங்கள் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அமெரிக்கா இதுபோன்ற நகர்வுகளை மேற்கொண்டுள்ளது உலக அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் திபெத்திய தலைவரான தலாய் லாமாவை அமெரிக்க குழு சந்திப்பதற்கும் அதற்கு இந்தியா தளம் அமைத்து தருவதும் கவனம் பெறுகிறது. தலாய் லாமாவை சீனா தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்து 65 ஆண்டுகளாக ஹிமாச்சல பிரதேசத்தில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் இரண்டாவது பெரிய கார் நிறுவனமான ஹூண்டாய் மோட்டார் இந்திய பங்குச்சந்தை வாயிலாக பணம் திரட்ட உள்ளது. 15 முதல் 20 விழுக்காடு பங்குகளை விற்று 25,000 கோடி ரூபாய் வரை திரட்ட ஹூண்டாய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பங்கு வெளியீட்டிற்கான முதல்கட்ட ஆவணங்களை பங்குச்சந்தை ஒழுங்குமுறை நிறுவனமான செபியிடம் ஹூண்டாய் சமர்ப்பித்துள்ளது. இந்த முயற்சி நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பங்கு வெளியீடாக இருக்கும் என கருதப்படுகிறது. LIC நிறுவனம் 21,000 கோடி ரூபாய் திரட்டியதுதான் இதுவரை இந்தியாவின் மிகப்பெரிய பங்கு விற்பனையாக இருந்து வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கார் நிறுவனமான மாருதி சுசுகி கடந்த 2003ஆம் ஆண்டே பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஹஜ் கடமையின் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்கள் மெக்கா அருகே உள்ள அராஃபத் மலையில் சிறப்பு தொழுகை நடத்தினர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவிற்கு ஹஜ் யாத்திரைக்கு உலகமெங்கிருந்தும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் புனித காபாவை வழிபட்ட நிலையில் 2ஆம் நாள் நிகழ்வாக அராஃபத் மலையில் தொழுகை செய்தனர். இதற்காக சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெக்காவிலிருந்து ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் அராஃபத் மலைக்கு நடந்தே சென்றனர். அங்கு இறைவனின் கருணையை வேண்டி கண்ணீருடன் அவர்கள் தொழுதனர். முகமது நபி இறுதி உரை ஆற்றிய இடம் இந்த மலை என கருதப்படுகிறது. இந்த மலையில் வழிபாடு நடத்திய பிறகு மினாவில் சாத்தான் மீது கல் எறியும் சடங்கு நடைபெறும். இந்த ஆண்டு ஹஜ் யாத்ரீகர்கள் எண்ணிக்கை 20 லட்சத்தை தாண்டி கொரோனா காலகட்டத்திற்கு முந்தைய நிலையை தொடும் என எதிர்பார்ப்பதாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. தமிழக வனத்துறையில் பணியாற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களை தனியார் முகமைக்கு பணிமாற்றம் செய்யும் உத்தரவை ரத்து செய்யுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு வனத்துறையில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பல ஆண்டுகளாக வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியாற்றுகின்றனர். பட்டப்படிப்பு வரை பயின்ற ஆயிரக்கணக்கான பழங்குடியின இளைஞர்களே இந்த பணியில் இருக்கிறார்கள். காலமுறைப்படி வனத்துறையில் பணியமர்த்தப்படுவோம் என்பதே இவர்களின் நம்பிக்கை. ஆனால் வனத்துறை முதன்மை தலைமை வன பாதுகாவலரின் 2023ஆம் ஆண்டின் சுற்றறிக்கையின்படி வேட்டை தடுப்பு காவலர்களை வனத்துறையிலிருந்து தனியார் முகமைக்கு மாற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலும் வேட்டை தடுப்பு காவலர்களிடம் ஆவணங்கள் பெறப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தமிழக அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையிலேயே இந்த பணிகள் நடப்பதாக புலிகள் காப்பக கள இணை இயக்குநர் சுதாகர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கையால் வனத்துறையில் பணி என்பது கனவாகவே போய்விடும் என்று வேட்டை தடுப்பு காவலர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். எனவே வனத்துறையின் சுற்றறிக்கையை திரும்பப் பெறுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முதலமைச்சருக்கு மின்னஞ்சல் மூலம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாக இந்த வேட்டை தடுப்பு காவலர் அத்தனை பேரையும் வெளி முகமையில் அவுட் சோர்சிங்கில் பணியமர்த்துவது என்ற முடிவை எடுத்து அதற்கான ஆவணங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேட்டை தடுப்பு காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலானோர் தலித்துகள், பழங்குடியினர், பட்டப்படிப்பு வரை படித்தவர்கள்.
எந்தவித சமூக பாதுகாப்பும் இல்லாமல், பணி பாதுகாப்பும் இல்லாமல், உயிரை பணயம் வைத்து வன பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு வேட்டை தடுப்பு காவலர்களில் குறிப்பிட்ட ஆண்டுகள் பணியாற்றுவதை பணிநிறுத்தப்படுத்துவதோடு தற்போதைய அறிவிப்பான வெளி முகமை மூலம் இவர்களை பணியமர்த்துவது என்பதை மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறோம். திருவையாற்றில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வர வேண்டி ஒருங்கிணைந்த விவசாய சங்கங்கள் சார்பில் வழிபாடு நடைபெற்றது. திருவையாறு புஷ்பமண்டப படித்துறை காவிரி ஆற்றில் காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் மற்றும் தஞ்சை ஒருங்கிணைந்த நெற்களஞ்சிய பகுதி அனைத்து உழவர் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் தங்கராசு தலைமையில் காவிரி தாய் என்ற எழுத்து பொறித்த மாப்பிள்ளை சம்பா நாற்றை வைத்து காவிரி தாய் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தனர். பிறகு காவிரி அன்னைக்கு பூஜைகள் செய்து படையலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். பெண்கள் கும்மியடித்து காவிரி தாயை வணங்கி நாட்டுப்புற பாடல் பாடினர். காவிரி மேலாண்மையினுடைய ஆணையை மதிக்காத கர்நாடக அரசுனால ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தண்ணியை திறந்து விட்டு இங்கே தமிழகத்தினுடைய மழை பெருக்கு காலங்களில் அந்த தண்ணி இந்த தண்ணி சேர்ந்து தமிழகமே மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய சூழலை கர்நாடக அரசும் மத்திய அரசும் செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தண்ணி இந்த முறையாக இந்த மாதம் வரலன்னு சொன்னாக்க இந்த இயற்கையினுடைய பாதிப்பு பெரும் அழிவை இந்த எங்களுடைய விவசாயிகளுக்கு தருங்கிறத வருத்தமான செய்தியாக நாங்கள் இதை இன்னைக்கு தண்ணி திறக்காததை நாங்கள் வருத்தமான செய்தியாக அறிவிக்கிறோம். முள்ளங்கி விலை அதிகரிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான ஜம்புக்குட்டப்பட்டி, கீழ்குப்பம், புளியம்பட்டி, புலியூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் 150 ஏக்கருக்கும் மேல் முள்ளங்கி பயிரிட்டுள்ளனர். பெரும்பாலான விவசாய நிலங்களில் உள்ள முள்ளங்கி அறுவடை முடிந்த நிலையில் வரத்து குறைவு மற்றும் கோடை வெப்பம் காரணமாக கடந்த 1 மாத காலமாக விலை குறையாமல் இருந்து வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ 11 ரூபாய் வீதம் முள்ளங்கியை விவசாய நிலங்களிலிருந்து எடுத்து வந்த நிலையில் தற்போது கிலோ 14 ரூபாய்க்கு எடுக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். 1 ஏக்கருக்கு சுமார் 10 டன் அளவிற்கு முள்ளங்கி விளைச்சல் கண்டுள்ளதாலும் முள்ளங்கி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது கோயம்பேட்டு சந்தையில் கிலோ 30 முதல் 35 ரூபாய் வரை முள்ளங்கி வாங்கப்பட்டு வருகிறது. சில்லறை சந்தையில் முள்ளங்கி விலை கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தக்காளி விலை உயர்ந்ததால் தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் சுற்றுவட்டார விவசாயிகள் தக்காளி சாகுபடியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். டி மீனாட்சிபுரம், கிருஷ்ணம்பட்டி, சங்கராபுரம், கோணாம்பட்டி, லட்சுமி நாயக்கன்பட்டி உள்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் காய்கறி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெயிலால் விளைச்சல் குறைவு மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து வரத்து குறைவால் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. இதனால் தக்காளி 12 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை தேவாரம் காய்கறி சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. நல்ல விலை கிடைத்தாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தக்காளி விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வீடு புகுந்து 12 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நபரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். கோ ஆபரேட்டிவ் காலனி குடியிருப்பு பகுதியில் கடந்த வாரம் பூட்டியிருந்த 2 வீடுகளின் கதவுகளை உடைத்து ஒரு வீட்டில் 10 சவரன் மற்றும் மற்றொரு வீட்டில் 2 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த அலி என்பவர் மேட்டுப்பாளையம் வந்து 2 வீடுகளில் கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஓடந்துறை என்னுமிடத்தில் பதுங்கியிருந்த அலியை கைது செய்து உருக்கிய நிலையில் இருந்த 12 சவரன் தங்கத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். உலக பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மலை ரயில் ஆர்வலர்களோடு இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரையிலான மலை சேவை 125 ஆண்டுகளை கடந்துள்ளது. 31 பெரிய பாலங்கள், 100க்கும் மேற்பட்ட சிறு பாலங்கள், குகைகள், நீர்வீழ்ச்சி, இயற்கை காட்சிகளை கண்டு களித்தவாறு மலை ரயிலில் பயணிப்பதில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பெட்ரோல் பங்கில் பணத்தை திருடிய இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தொண்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் அதிகாலை 3 மணிக்கு சுமார் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் பைக்கில் வந்துள்ளார். ஊழியர்கள் தூங்கிய நிலையில் பெட்ரோல் பங்கில் இருந்த அறைக்குள் புகுந்து பையில் வைத்திருந்த 27,000 ரூபாயை திருடிச் சென்றார்.
இளைஞர் பணம் திருடுவது அறையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அதன் வீடியோ பதிவுகள் உதவியோடு இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை 3 ரூபாய் 2 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் மீதான விற்பனை வரியை கர்நாடக அரசு 25.92 விழுக்காட்டிலிருந்து 29.84 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. டீசல் மீதான விற்பனை வரி 14.3 விழுக்காட்டிலிருந்து 18.4 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. வரி உயர்வின் விளைவாக பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்தது. பெங்களூருவில் பெட்ரோல் 102 ரூபாய் 84 காசுக்கும் டீசல் 99 ரூபாய் 84 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களால் மாநில அரசின் நிதி நெருக்கடி கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாயை பிரதமர் மோடி நாளை மறுநாள் விடுவிக்க உள்ளார். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆதார வருவாயாக ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3வது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி தனது தொகுதியான வாரணாசிக்கு ஜூன் 18ஆம் தேதி செல்ல உள்ளார். அப்போது நாடு முழுவதும் உள்ள 9,26,00,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 17வது முறையாக 20,000 கோடி ரூபாயை பிரதமர் விடுவிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷி சக்தி திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற 30,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றுகளையும் பிரதமர் வழங்க இருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிசான் திட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரையிலான நாட்களில் விவசாயிகளுக்கு 3,04,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் காலி இடங்கள் உள்ளதால் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் 2 மாணவிகளை சேர்ப்பது தொடர்பான விண்ணப்பங்களை பரிசீலிக்கும்படி கோவையைச் சேர்ந்த தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த இளங்கோ மற்றும் தீபக் ஆகியோர் தங்களது மகள்களுக்கு கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் சேர்க்கை கோரி 2 வேறு தனியார் பள்ளிகளில் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் அவர்கள் பள்ளிகளில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வசிப்பதாக கூறி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர். நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சார்பில் அரசு வழக்கறிஞர் எம் ராஜேந்திரன் ஆஜராகி பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனையடுத்து நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் 2 மாணவிகளின் சேர்க்கை விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் இருவரும் வரும் 20ஆம் தேதி பள்ளி நிர்வாகத்தை அணுக வேண்டும் என உத்தரவிட்டார். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் போர்மேன்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலக பாதுகாப்பு பயிற்சி மைய இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் கடந்த மே 9ஆம் தேதி நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் விதிமுறை மீறி செயல்படும் பட்டாசு ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு குழு உறுப்பினர் கூட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர் பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் போர்மேன் மற்றும் தொழிலாளருக்கு பயிற்சி காலம் அறிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சிக்கு முதல் முறை அழைத்து வராதவர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2வது முறையும் அழைப்பு விடுத்து வராதவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 3வது முறையும் அழைத்து வராதவர்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற ஏலத்தில் 77 மூட்டை மஞ்சள் 7.69 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. அரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 15 விவசாயிகள் கொண்டு வந்திருந்த 77 மூட்டை மஞ்சள் ஏலம் விடப்பட்டது. இதில் விரலி மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 16,649 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும் விற்பனையாகியது. குண்டு மஞ்சள் குவிண்டால் 7,509 ரூபாய் முதல் 10,899 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. குருணை மஞ்சள் குவிண்டால் அதிகபட்சமாக 13,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6,009 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த வாரத்தை விட மஞ்சள் வரத்து குறைந்ததால் விலை சற்று அதிகரித்து விற்பனையானது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை RSS தலைவர் மோகன் பகவத் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேசத்தில் 5 நாட்களாக பயணித்து வருகிறார்.
இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் யோகியின் சொந்த ஊரான கோரக்பூர் சென்ற மோகன் பகவத் அங்குள்ள RSS நிர்வாகிகளிடம் தேர்தல் முடிவுகள் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர்களிடம் அறிக்கையை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை மோகன் பகவத் சந்தித்ததாகவும் இதில் தேர்தல் பின்னடைவுகளுக்கான காரணங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் தெரிகிறது. அண்மை காலமாக RSS பாஜக தலைவர்கள் மாறி மாறி விமர்சனங்கள் செய்தது அரசியலில் பேசுபொருளான நிலையில் மோகன் பகவத் யோகி ஆதித்யநாத் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருவதால் தரிசனத்திற்காக பல மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனத்தில் சுமார் 36 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். விடுமுறை நாளையொட்டி திருப்பதி கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதனால் 300 ரூபாய் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பக்தர்கள் சுமார் 4 மணி நேரமும் இலவச தரிசனத்தில் சுமார் 36 மணி நேரமும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள 32 அறைகளும் நிரம்பி அங்கு இடம் கிடைக்காத பக்தர்கள் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான கன்னட திரைப்பட நடிகை ஹேமா பிணையில் விடுவிக்கப்பட்டார். பெங்களூரு புறநகர் பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் நடந்த விருந்தில் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கன்னட திரைப்பட நடிகையான ஹேமாவிற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராகும்படி காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியது. அவர் விசாரணைக்கு ஆஜராகாத சூழலில் நடிகை ஹேமா கைது செய்யப்பட்டார். பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்தது. சிறையில் அடைக்கப்பட்ட நடிகை ஹேமா பிணை கோரி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் விசாரணைக்கு அழைக்கும்போது ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவருக்கு பிணை வழங்கியது. பிணை தொடர்பான அலுவல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை ஹேமா விடுவிக்கப்பட்டார். ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் மசூர் பருப்பு வழங்கலாம் என்ற நிலையில் எந்த அடிப்படையில் அதிக விலையில் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்று விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் கொள்முதல் செய்யக்கோரி தனியார் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் நிறுவனம் தரப்பில் கூடுதல் ஊட்டச்சத்து நிறைந்த மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுத்துள்ளது என்றும் விலை குறைந்த மசூர் பருப்பை கொள்முதல் செய்யும் போது தமிழக அரசுக்கு மாதத்துக்கு 150 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் தமிழக மக்கள் மசூர் பருப்பை விட துவரம் பருப்பையே அதிகம் விரும்புகின்றனர் என்பதால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் மசூர் பருப்பும் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எந்த அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தில் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது குறித்து 2 வாரங்களில் விளக்கமளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடியின சிறுமிகளை பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டு வேலைக்கு அழைத்துச் செல்ல முயன்றவர்களை கிராம மக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனம் சேமுண்டி பழங்குடி கிராமத்திற்கு வந்துள்ளது. அதில் 3 சிறுமிகளை ஏற்றுக்கொண்டு செல்ல முயன்றதால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் அவர்களை மடக்கி சிறுமிகளை மீட்டுள்ளனர். ஆனால் வாகனத்தில் இருந்த சிலர் தப்பியோடிய நிலையில் கேரளாவைச் சேர்ந்த தம்பதியை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். கேரள மாநில மலப்புரத்தில் வீட்டு வேலை செய்வதற்காக சிறுமிகளை அழைத்துச் செல்ல முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ள கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் அலை வேகத்தால் அடுத்தடுத்து காயமடைந்த 3 பெண் பக்தர்களை கோயில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களில் பலர் கடலில் புனித நீராடிய பின்பு முருகப்பெருமானை வழிபடுவர். கடலில் நீராடும் போது சிலர் அலையின் வேகத்தால் விழுந்து காயமடைந்து சிகிச்சை பெறுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த மூதாட்டி ரூபினி திருச்செந்தூர் கடலில் நீராடும் போது கடல் அலை வேகத்தில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். அப்போது கடற்கரை பாதுகாப்பு பணியில் இருந்த கோயில் பணியாளர்கள் சிவராஜா, சுதாகர், சரவணன், ராமர், இசக்கிமுத்து ஆகியோர் உடனடியாக கடலில் இறங்கி மூதாட்டியை மீட்டனர். இதேபோல் கடலில் குளித்தபோது காயமடைந்த கோவையைச் சேர்ந்த துளசி அம்மாள், பொள்ளாச்சியைச் சேர்ந்த வசந்தாமணி ஆகியோரையும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையத்தில்
மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட 2 இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திரா, கர்நாடகா என அண்டை மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதால் திருத்தணி அண்ணா பேருந்து நிலையம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இந்த பேருந்து நிலையத்தில் பூந்தமல்லி செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாராக இருந்தது. அப்போது மதுபோதையில் அங்கு வந்த 2 இளைஞர்கள் குடிநீர் தொட்டியை இடித்துவிட்டதாக கூறி தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை அவதூறாக பேசி திட்டியுள்ளனர். இதனால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் இருவரும் தனியார் பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மதுபோதையில் தகராறு செய்த இளைஞர்களை அழைத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் காவல்துறையினருக்கே 20 நிமிடங்கள் அவர்கள் போக்கு காட்டினர். பின்னர் ஒரு வழியாக மதுபோதையில் இருந்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. தேசிய அளவில் பெண் காவலர்களுக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டியை சென்னையில் டிஜிபி சங்கர் ஜிவால் தொடக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மொட்டிவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கமாண்டோ பயிற்சி பள்ளி மைதானத்தில் துப்பாக்கி சுடும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜூன் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 454 பெண் காவலர்கள் பங்கேற்றுள்ளனர். 13 பிரிவுகளின் கீழ் துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் நடைபெறவுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் வெள்ளை நிற பலூன்கள், புறாக்களை பறக்கவிட்டு டிஜிபி சங்கர் ஜிவால் போட்டியை தொடக்கி வைத்தார். முன்னதாக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்க உள்ள பெண் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை டிஜிபி சங்கர் ஜிவால் ஏற்றுக்கொண்டார். பின்னர் விழாவில் பேசிய அவர், பெண் காவலர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் தமிழ்நாடு காவல்துறை முன்னிலை வகிப்பதாகவும் வரும் ஆண்டுகளில் இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். விழாவில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் பங்கேற்றனர். கையடக்க அரசியல் சாசன புத்தகத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக அதன் வெளியீட்டாளர்கள் கூறியுள்ளனர். லக்னோவைச் சேர்ந்த ஈஸ்டர்ன் புக் கம்பெனி என்ற நிறுவனம் சட்டை அல்லது பேண்ட் பாக்கெட்டிற்குள் பொருந்தும் வகையில் கையடக்க அரசமைப்பு சாசன புத்தகத்தை தயாரித்துள்ளது. தற்போது வரை 5000 புத்தகங்கள் விற்றுள்ளதாகவும் 16வது பதிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் ஈஸ்டர்ன் புக் கம்பெனி நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான சுமித் மாலிக் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் இந்த கையடக்க புத்தகத்தை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பயன்படுத்தினார். இதற்கு பிறகு இந்த புத்தகத்திற்கான வரவேற்பு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டத்துறையினர் மட்டும் இந்த புத்தகத்தை முன்பு வாங்கிய நிலையில் தற்போது அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோரும் வாங்கி வருகின்றனர். அரசமைப்பு சாசனம் என்ன கூறுகிறது என அறிந்து கொள்ளும் ஆர்வமே இதன் விற்பனை அதிகரிக்க காரணம் என இந்த புத்தகத்தை உருவாக்க ஆலோசனை கூறிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் கூறியுள்ளார். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்தபோது தனது அறையில் 2.5 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் ஜூன் 19ஆம் தேதி வரை 3வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கை இறுதி தீர்ப்பாக மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பாப்பார முனியப்பன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து 5 நதிகளின் தீர்த்தங்கள், பால்குடம், முளைப்பாரி ஆகியவற்றை பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் எடுத்துச் சென்றனர். பின்னர் பக்தர்கள் கோயிலை சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ராமலிங்க பிரதிஷ்டை விழாவையொட்டி விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் உள்ள ராஜமாரியம்மன் கோயிலில் சுமங்கலி வரம், திருமண வரம் வேண்டி நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவையாறில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரவேண்டி ஒருங்கிணைந்த விவசாய சங்கங்கள் சார்பில் வழிபாடு நடைபெற்றது. திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை காவிரி ஆற்றில் காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் மற்றும் தஞ்சை ஒருங்கிணைந்த நெற்களஞ்சிய பகுதி அனைத்து உழவர் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் தங்கராசு தலைமையில் காவிரி தாய் என்ற எழுத்து பொறித்த மாப்பிள்ளை சம்பா நாற்றை வைத்து காவிரி தாய் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தனர்.
பிறகு காவிரி அன்னைக்கு பூஜைகள் செய்து படையலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். பெண்கள் கும்மியடித்து காவிரி தாயை வணங்கி நாட்டுப்புற பாடல் பாடினர். காவிரி மேலாண்மையினுடைய ஆணையை மதிக்காத கர்நாடக அரசுனால ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தண்ணியை திறந்து விட்டு இங்கே தமிழகத்தினுடைய மழை பெருக்கு காலங்களில் அந்த தண்ணி இந்த தண்ணி சேர்ந்து தமிழகமே மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய சூழலை கர்நாடக அரசும் மத்திய அரசும் செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தண்ணி இந்த முறையாக இந்த மாதம் வரலன்னு சொன்னாக்க இந்த இயற்கையினுடைய பாதிப்பு பெரும் அழிவை இந்த எங்களுடைய விவசாயிகளுக்கு தருங்கிறத வருத்தமான செய்தியாக நாங்கள் இதை இன்னைக்கு தண்ணி திறக்காததை நாங்கள் வருத்தமான செய்தியாக அறிவிக்கிறோம். காரைக்குடியில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மிகவும் பழமையான பொருட்களை காட்சிப்படுத்தும் பொம்மை காதலன் என்ற பெயரில் தம்பதியினர் அருங்காட்சியகம் வைத்து அசத்தியுள்ளனர். காரைக்குடி கழனிவாசலைச் சேர்ந்த மகாதேவன் இந்தியா முழுவதும் பயணிக்கும் வேளையில் சேகரித்த அரிய பொருட்கள், செல்வந்தர்களின் விலை உயர்ந்த கார்கள் போன்ற பொம்மைகள், மோட்டார் சைக்கிள்கள், மரத்தாலான கலை நயமிக்க பொருட்களை 15 வருடங்களுக்கு மேலாக சேகரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். மகாதேவனின் இத்தகைய முயற்சிக்கு அவரது மனைவியும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். மகாதேவன் தம்பதியினர் தாங்கள் சேகரித்த சாரட் வண்டிகள், ஒளிப்பட கருவிகள், வானொலி என 2500க்கும் மேற்பட்ட பொருட்களை பொம்மை காதலன் என்ற பெயரில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த அருங்காட்சியகத்தை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர், டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அபாஷ்குமார் ஆகியோர் பார்வையிட்டனர். பொதுமக்கள் ஏராளமானோரும் பாரம்பரிய பொருட்களை கண்டு ரசித்தனர். பார்க்கும்போது தாத்தா பாட்டி காலத்துக்கு மேலே ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இது நான் பிறக்கும் போதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா காலத்தில் உள்ளது, இதெல்லாம் தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு. நான் உடுமல்பேட்டையிலிருந்து வர்றேன். இங்கே வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுடைய தாத்தா கிட்ட நான் அது மாதிரி கேட்டிருக்கேன். சில டாய்ஸ்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க தாத்தா அப்படின்னு. அப்போ என்னால் அதெல்லாம் வந்து பார்க்க முடியலை. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு, அதாவது நான் என்ன சொல்கிறது, நான் பழைய ஜென்மத்துக்கே போன மாதிரி ஒரு இதாக இருக்குது. குழந்தையாகவே மாறிட்டேன்.